ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் டீப் நெக் பிரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இதோட பேக் பார்ட்டை நான் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா? ஃப்ரண்ட் பேட்டர்னை வந்து டிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எப்பவுமே வரையும் போது நான் சொல்லியிருந்தேன், லென்த் நீங்கள் மார்க் பண்ண மாட்டீங்க, ஷோல்டர் தான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 7.25 நம்ம ஃபுல் ஷோல்டரை ரெண்டால டிவைட் பண்ணி என்ன வந்துச்சோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 2.5 இன்ச்சஸ் மார்க்கிங் சொன்னோம் இல்லையா, அதையும் இங்க மார்க் பண்ணிக்கணும். இந்த 2.5 இன்ச்சஸ் வந்து எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட் ஷோல்டர் டவுன் 1 இன்ச்சஸ், அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிராஸ் லைன். ஆர்ம் ஹோல் வரைய போறோம். ஆர்ம் ஹோலுக்கு வந்து அதே ஃபார்முலா தான், செஸ்ட் டிவைடட் பை 6 பிளஸ் ஹாஃப் இன்ச். உங்க ரெண்டு நெக்குமே டீப்பா இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்குமே செஸ்ட் டிவைடட் பை 6 பிளஸ் ஹாஃப் இன்ச் தான் போடுவீங்க. சப்போஸ் உங்களுடைய செஸ்ட் வந்து 42 இன்ச்சஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா செஸ்ட் டிவைடட் பை 6ன்னு கொடுக்கணும். செஸ்ட் டிவைடட் பை 6 பிளஸ் ஹாஃப் இன்ச்ல எனக்கு வந்து ஆன்சர் வந்து 6.5 இன்ச்சஸ். அதை இங்க மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும் இல்லையா, செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பேக்குக்கு நம்ம எப்படின்னு பார்த்தோம். பேக் டீப்பா இருந்துச்சுன்னா அந்த மெத்தட்ல பண்ணணும். ஃப்ரண்ட் டீப்பா இருந்தாலே உங்களுடைய ஃபார்முலா வந்து செஸ்ட் பிளஸ் 1.5 இன்ச்சஸ் டிவைடட் பை 4. ஓகே, இது வந்து எல்லா சைஸஸ்க்குமே இதே ஃபார்முலா தான். 36 பிளஸ் 1.5 37.5 வருது. அதை 4ஆல டிவைட் பண்ணா 9.37 வருது. அதை வந்து நான் இப்போ மார்க் பண்ணி போறேன். அதுதான் என்னுடைய செஸ்ட் ரவுண்ட். உங்க நெக் டீப்பா இருக்கிறதா இருந்தா இந்த ஷோல்டர் வராது, நம்ம ஷோல்டர் மைனஸ் பண்ணுவோம். சோ ஷோல்டர் மைனஸ் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளவு பார்த்தோம், மைனஸ் 2.5 தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பண்ண வேண்டிய ஷோல்டர் மைனஸ். அதை இப்போ பண்ணிடலாம். 14.5ல 2.5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ண போறோம். 13.5 12.5 மைனஸ் 0.5. ஸோ 14.5ல 2.5 இன்ச்சஸ் மைனஸ் ஆச்சுன்னா 12 இன்ச்சஸ் வரும். ஓகே, இதுதான் என்னுடைய ஷோல்டர். இப்போ அந்த 12 இன்ச்சஸை ரெண்டால டிவைட் பண்ணி நம்ம இங்க மார்க் பண்ண போறோம். 6 இன்ச்சஸ். ஓகே, அந்த 6 இன்ச்சஸை இப்போ நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். அதே 6 இன்ச்சஸ் செஸ்ட் லைனையும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டுத்துலயுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நம்மளுடைய ஆர்ம் ஹோல் லைனை வந்து ரெண்டா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு அங்க ஒரு மார்க். பேக்கா இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே ஆர்ம் ஹோலுக்கு வரைஞ்சிருவீங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த சென்டர்ல இருந்து ஒரு 0.25 இன்ச்சஸ் உள்ள போறோம். இப்போ இதோட இந்த லைனை வந்து ஒரு கிராஸ் லைன் வரைஞ்சுக்க போறோம். ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளவு ஆர்ம் ஹோல் ஆர்க் வரையணும்னா, உங்க செஸ்ட் வந்து 40 இன்ச்சஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா 0.75 வந்து வரையணும். எனக்கு வந்து 0.75 தான் வருது. நான் அதை வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு ஒரு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சிடணும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, நம்ம பேக் வரையும் போது இந்த இடத்த வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்துதான் நெக்க பத்தி எல்லாம் பார்த்தோம். ஆனா எப்பவுமே ஃப்ரண்ட்ல நம்ம பண்ணும் போது இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டரோட மிடில் எடுத்து நெக் டீப் மார்க் பண்ணணும், ஷோல்டர் டு அபெக்ஸ் மார்க் பண்ணணும், அப்புறம் பிளவுஸோட லென்த் அதை மார்க் பண்ணிட்டு அப்புறமா தான் ஸ்ட்ரெயிட் பண்ணணும் ஃப்ரண்ட்டுக்கு. ஓகேவா? புது ஷோல்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த புது ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து உங்க நெக் டீப் எவ்வளவு அப்படின்றத மார்க் பண்ணுங்க. 7 இன்ச்சஸ் என்னுடைய நெக் டீப். என்னுடைய ஷோல்டர் டு அபெக்ஸ் வந்து 9.5 இன்ச்சஸ் பிளஸ் ஹாஃப் இன்ச் கொடுத்து 10ல வந்து ஒரு மார்க்கிங். நெக்ஸ்ட் என்னுடைய பிளவுஸ் லென்த். பிளவுஸ் லென்த் எவ்வளவு சொல்லியிருந்தேன், 15.5 இன்ச்சஸ் என்னுடைய பிளவுஸ் லென்த். 15.5 பிளஸ் 1 இன்ச் கொடுத்து 16.5 இன்ச்சஸ்ல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக் டீப் உடைய லைனை வந்து வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர் டு அபெக்ஸ் லைனை கொஞ்சம் வரைஞ்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த 3 லைனுமே நம்ம வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா தான் நம்ம இந்த ஷோல்டரை வந்து ஸ்ட்ரெயிட் அவுட் பண்ணணும். இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, 0.75 டிஃபரன்ஸ் வருது. அதை இங்க நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் பண்றது மூலமா தான் நம்மளுக்கு இங்க எக்ஸஸா ஷோல்டர் லூசிங் வர்றது எல்லாமே கேன்சல் ஆகும். ஓகே, இதை நீங்க கண்டிப்பா பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. பேக்குக்கு எப்படி நம்ம டீப்புக்கு ஏத்த மாதிரி எக்ஸஸா ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மைனஸ் பண்ணுமோ, ஃப்ரண்ட்டுக்குமே அந்த மாதிரி இருக்கு. செஸ்ட் லைன் கீழே ஆர் செஸ்ட் லைனோட ஒரு 0.25 கிட்டே இருக்கு. இப்போ எனக்கு வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுனாலே 0.25 கொடுக்கணும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து செஸ்ட் லைனை விட ஒரு 1 இன்ச் மேல இருக்கு நெக் ஆர் ஹாஃப் இன்ச் மேல இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராவான 0.25 கட் ஆஃப் வந்து நீங்க கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா பேக்குக்கு நீங்க எந்த டீப் வச்சாலுமே ஹாஃப் இன்ச் கொடுத்துடணும். இங்க வந்து எனக்கு செஸ்ட் லைனுக்கு கிட்டேயே வந்துருச்சு, அதனால 0.25 இன்ச்சஸ் மைனஸ் கொடுக்கணும். இந்த ஸ்டெப் பண்றதுனால உங்களுடைய ஆக்சுவல் நெக் டீப்பை விட கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இங்க இருந்து தான் நெக் டீப் மார்க் பண்ணிருக்கோம். ஆனா
இப்போ வந்து உங்களுடைய ஷோல்டர் லைன் இதுவாயிடுச்சு. சோ இந்த எக்ஸஸா ஒரு 1/2 இன்ச் கிட்ட ஒரு 1/2 இன்ச்க்கு மேல வந்து உங்களுக்கு வந்து நெக் டீப் வந்து கம்மியாயிருக்கும். இது வந்து நெக் டீப் கம்மியாகும் தான். ஆனா இந்த நெக் டீப் வந்து இங்க கம்மி ஆனா மட்டும் தான் உங்களுக்கு ஷோல்டர்ல எந்த லூஸுமே வராது. இந்த மைனஸ் பண்றதுனால உங்களுடைய ஷோல்டர் டு அபெக்ஸ்லயோ இல்ல பிளவுஸ் லென்த்லயோ எல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே வரப்போறது கிடையாது. ஓகே, இங்க எக்ஸஸா இருக்கிறத தான் நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம். அதனால நீங்க இங்க எல்லாம் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வரும் அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இங்க வந்து நான் ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ரெடி ஷோல்டர் வந்து 2 இன்ச் பிளஸ் 1 இன்ச் கொடுத்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாருங்க. 2.9 இன்ச்சஸ் இருக்கு. இந்த 2.9 இன்ச்சஸும் வைக்கலாம், இல்ல அதை விட அதிகமா கூட வைக்கலாம். 0.25 half inch 0.75 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் கூட நீங்க ப்ராடா உங்களுடைய நெக்க வந்து வைக்கலாம். நான் வந்து ஒரு 0.25 எக்ஸஸா வச்சு இங்க என்னோட நெக்க வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்றதுனால உங்க நெக் ஷேப் வந்து இந்த மாதிரி கிராஸ் லைன் வரும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணும்னு நீங்க ஃபர்ஸ்டே நினைச்சு மைனஸ் பண்ணிருந்தீங்களோ ஷோல்டரை, அந்த பேட்டர்னை தான் வரையணும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது பிரின்சஸ் கட் பிளவுஸ். பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி சீமிங் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அபெக்ஸ் டு அபெக்ஸா ரெண்டால டிவைட் பண்ணி இங்க மார்க் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் இங்க அபெக்ஸ் டு அபெக்ஸ் டிவைட் பண்ணிட்டு எவ்வளவு மார்க் பண்ணீங்களோ அங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி வேஸ்ட்ல மார்க் பண்ணிக்க போறீங்க. நெக்ஸ்ட் வேஸ்ட் டாட் எடுக்கணும். இந்த வேஸ்ட் டாட் வந்து உங்க செஸ்ட் சைஸுக்கு ஏத்த மாதிரி டிஃபர் ஆகும். உங்க செஸ்ட் சைஸுக்கு ஏத்த மாதிரி எந்த டாட் வருதோ அதுதான் நீங்க மார்க் பண்ணிக்கணும். எனக்கு 36ன்றதால நான் 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆர்ம்ஹோல் டாட் வந்து எனக்கு வேஸ்ட் டாட் உடைய பாதி 1.5 இன்ச்சஸ் தான் வரும். சோ வேஸ்ட் டாட் 3 இன்ச்சஸ், ஆர்ம்ஹோல் டாட் 1.5 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன். 3 இன்ச்சஸ். நெக்ஸ்ட் இப்போ வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, வேஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு 6.75 வந்துச்சு. அது இந்த மாதிரி ரெண்டா பிரிஞ்சிருக்கிறதுனால நான் மிச்சத்தை இந்த சைடு மார்க் பண்ணி பார்க்கணும். 3.5 இன்ச்சஸ் விட்டுட்டு 6.75 எங்க வருதுன்னு பார்த்து ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 1.5 இன்ச்சஸ் மார்ஜின். இப்போ இங்க வந்து மார்ஜினோட மார்ஜினை ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வேஸ்ட் டாட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வேஸ்ட் டாட்டுக்கு வந்து ஷேப் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இங்க நான் குயிக்கா கொடுத்துடுறேன். நான் அந்த மிட் பாயிண்ட்லாம் எடுத்துட்டு இங்க 1/2 இன்ச் வெளியே வைக்கணும், 0.25 இன்ச்சஸ் வெளியே வைக்கணும், அண்ட் இந்த பாயிண்டோட இதை கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை இங்க கனெக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு 0.1 இன்ச் லைன் அளவுக்கு ஒரு கர்வ் கொடுத்துருக்கோம். இந்த லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கணும். இங்க எனக்கு 6.5 இன்ச்சஸ் வருது. இப்போ இந்த கர்வா கொடுத்துருக்க இடத்துல எவ்வளவு வருது அப்படின்றத மெஷர் பண்ணிக்கணும். 6.5 இன்ச்சஸ் எங்க வருதோ அங்க ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க 1/2 இன்ச்சஸ் கிட்ட எக்ஸஸா இருக்கு. ஓகே, சோ இங்க 1 இன்ச்சஸ் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்க டபுளா மார்க் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்க எவ்வளவு வருதோ அதோட டபுள் இங்க மார்க் பண்ணிட்டு ஒரு கிராஸ் லைனை வந்து வரைஞ்சிக்கலாம். இங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து சென்டர்ல மார்க் பண்ணிட்டு கிராஸ் லைன் கொடுத்து சென்டர்ல ஷேப் கொடுத்துக்கிறோம். இப்போ ஆர்ம்ஹோல் டாட் போலாம். ஆர்ம்ஹோல் டாட் வந்து நான் எவ்வளவு எடுக்கணும், வேஸ்ட் டாட்டோடைய பாதி. சோ 1.5 இன்ச்சஸ் எடுத்துட்டு இந்த செஸ்ட் லைன் மேல நான் மூவ் பண்ணிட்டே போறேன். என்னுடைய ஆர்ம்ஹோல் கர்வ்ல எங்க டச் ஆகுதோ அதுதான் நான் வந்து ஆர்ம்ஹோல் டாட் எடுக்க வேண்டிய பிளேஸ். நெக்ஸ்ட் என் ஆர்ம்ஹோல் டாட் வந்து 1.5 இன்ச்சஸ். இந்த 1.5 இன்ச்சஸ் பாதியை டிவைட் பண்ணா 0.75 வரும். அந்த 0.75 இந்த சென்டர் மார்க்ல இருந்து மேல மார்க் பண்ண போறேன். மேல மார்க் பண்ணதையும் இந்த மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரையணும். இந்த லைன்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணணும். அந்த 1/2 இன்ச் கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து மெஷர் பண்ணிக்கணும். இந்த லைனோடைய மிட் பாயிண்ட் எடுக்கணும். இது வந்து ஒரு 0.25 வரையணும். ஓகே, இப்போ நம்ம இங்க ஒரு ரவுண்டான ஷேப் சொன்னேன் இல்லையா, அதை வரைஞ்சிக்கணும். இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் எவ்வளவு கிராஸ் போதோ அந்த இடத்துல ஒரு லைன் வரைய போறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரின்சஸ் கட்டோடைய லைனோட ஜாயின் பண்ண போறோம். கீழே எக்ஸஸ் மைனஸ் பண்ண மாதிரி இங்க பண்ணணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்க இருந்து இது எங்க ரெண்டுமே டச் ஆகுதுன்னு பார்க்கணும். எனக்கு வந்து இந்த இடத்துல டச் ஆகுது. சோ இங்க வரைக்கும் நான் எவ்வளவு வந்து இன்ச்சஸ் இருக்குன்னு பார்க்க போறேன். 2.9 இருக்கு. இப்போ இந்த இடத்துல அந்த 2.9 நான் வர வைக்கணும். எனக்கு நார்மலா இருந்த ஆர்ம்ஹோலை விட இப்போ எக்ஸஸா வந்திருக்கு. இதுக்காக தான் நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும் அப்படின்றது சொல்றது. இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ண போறோம். இது வந்து நம்ம க்ளோஸ் நெக்லயும் பண்ணிருக்கோம், இதுலயும் இது வந்து பண்ண போறோம். உங்க ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு இந்த லைன் இருக்கு பாத்தியா, இந்த லைனையும் இந்த லைனையும் பேரலா வைக்கணும். இங்க நீங்க மார்க் பண்ணி ஒரு லைன் போடணும். நெக்ஸ்ட் அதே ஸ்கேல எடுத்துட்டு இந்த மாதிரி ஆங்கிள் வைங்க. வச்சுட்டு இங்க பேரலா வரணும். ஓகேவா, பேரலல்னா
கிராஸா போக கூடாது. இந்த லைனும் உங்க ஸ்கேலோட லைனும் கிராஸா போகாம ஈக்குவலா ஸ்ட்ரைட்டா வரணும். இந்த இடமும் ஈக்குவலா வர மாதிரி உங்க ஸ்கேல புடிச்சிட்டு அப்படியே இங்க வந்து டிராக் பண்ணிட்டு வாங்க. இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஆர்ம்ஹோல் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல உங்க ஸ்கேல் டச் ஆனோடனே இங்க கரெக்டா இருக்கா அப்படின்றத பாத்துட்டு ஒரு லைன் வரைஞ்சுக்க போறீங்க. இந்த மாதிரி வரையணும். இதை நான் வந்து உங்களுக்கு போன வீடியோல வந்து இவ்வளவு கிளாரிட்டியா சொல்லியிருக்க மாட்டேன். பட் இந்த வீடியோல உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத நினைச்சு இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க வந்து நம்ம ஒரு கர்வ் வரையணும். இப்போ மெயின் விஷயமே இந்த ஹாஃப் இன்ச் இங்க நம்ம இன்னும் கொடுக்கவே இல்லையா, இது எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் இருக்க பிரின்சஸ் கட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இப்போ ஒரே ஒரு கலரை வச்சு டார்க் பண்ண போறோம். ட்ரேஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த மார்க்கிங்கோட எக்ஸஸ் சாக் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க மார்க் பண்றது நல்லா டார்க்கா தெரியும். ஓகேவா, இப்ப நம்ம டார்க் பண்ணியாச்சு. இப்ப இதை எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னா இந்த கீழே இருக்க ஃபேப்ரிக்கை வந்து நம்ம இந்த சைட்ல இருந்து எடுக்க போறோம். இந்த சைடு வந்து நம்மளுடைய கீழே இருந்த ஃபேப்ரிக், இந்த சைடு இருக்க ஃபேப்ரிக்கோட எட்ஜ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்க ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு இது மேல பிரின்சஸ் கட் மேல நம்ம வைக்க போறோம். பேட்டர்னை வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து ஃபேப்ரிக் வச்சு ட்ரேஸ் பண்ண போறோம். தட்டி விட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரின்சஸ் கட் இங்க தெரியும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சதோடைய இம்ப்ரெஷன் வந்து இங்க இருக்கு. நம்ம ட்ரேஸ் பண்ணது பிரின்சஸ் கட் வந்து இங்க இருக்கு. நம்ம ட்ரேஸ் பண்ணதை நம்ம டார்க் பண்ணிக்க போறோம். இப்போ ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸ் நம்ம இங்க தான் கொடுக்க போறோம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ண போறோம். இப்போ நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேவா, இங்க வேற எங்கேயுமே சீம் அலவன்ஸ்லாம் தேவையில்லை, வெறும் இந்த ஜாயினிங்க்கு மட்டும் தான் தேவை. சோ நான் இதை அப்படியே கட் பண்ணிக்க போறேன். பிரின்சஸ் கட் நமக்கு 0.5 சீம் அலவன்ஸோட கிடைச்சிருச்சு. இன்னொரு பார்ட் ஆஃப் பிரின்சஸ் கட்டை இப்போ நம்ம கட் பண்ணலாம். இங்க நமக்கு நம்மளுடைய பேட்டர்ன் அப்படியே தான் இருக்கு. இந்த பிரின்சஸ் கட் தான் நமக்கு கட் ஆயிட்டு இருக்கு. அதை தான் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ நமக்கு இது வந்து தேவையே இல்லை. இந்த பார்ட்டுக்கு மட்டும் ஹாஃப் இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். ஆல்சோ மறக்காம நீங்க ஹூக் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருந்தீங்கன்னா அதையும் இப்பதான் ஆட் பண்ண போறீங்க. அதை எப்படி ஆட் பண்ணணும்னா நான் வந்து ஃப்ரண்ட் ஹூக் தானே கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை எப்படி ஆட் பண்ண போறேன்னா உங்களுடைய லைனிங்கை வந்து அப்படியே கொஞ்சம் உள்ள இருந்து ஃப்ரண்ட் பக்கம் இழுங்க. உங்க ஹூக்குக்கு நீங்க எவ்வளவு அலவன்ஸ் கொடுப்பீங்களோ அதை மட்டும் எடுக்க போறீங்க. நான் ஹாஃப் இன்ச் வந்து இந்த மாதிரி லைனிங்கை மூவ் பண்றேன். இதை வந்து நம்ம ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நம்ம கட் பண்ணும்போது. ஓகே, இப்போ நம்ம அயன் பண்ணிட்டோமா. இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும் இங்க வந்து நம்ம ஹூக்குக்கு வந்து ஹாஃப் இன்ச் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கான ஹாஃப் இன்ச்சையும் இங்க தான் கொடுக்க போறோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இங்க நம்ம ஷோல்டர் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மார்க்கிங் இருக்கு. அது என்னன்னா இங்க எப்பவுமே தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஆர்ம் ஹோல் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு மாதிரி பாயிண்டடா ஒரு லுக் இருக்கும் இல்லையா. அது ஏன் இருக்குன்னா இங்க நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டா விடுறதுனால தான் அந்த லுக் வருது. ஸோ என்ன பண்ணணும்னா இங்க வந்து ஒரு 1/4 இன்ச் இங்க மட்டும் மார்க் பண்ணிட்டு இங்க ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஒரு கிராஸ் லைன் வந்து வரைஞ்சுக்கிறோம். அதை பண்ணிட்டு இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பேக்குக்கு மூவ் ஆக போறோம். இந்த பேக்குக்கு மூவ் ஆகும் போது என்ன பண்ணணும்னா ஃப்ரண்டோட பீஸ் எடுத்து சைட்ல வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதை இப்போ நம்ம பண்ண போறோம். இந்த பிரின்சஸ் கட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்க வைக்க போறேன். இங்க வைக்கும் போது நான் க்ளோஸ் நெக் தைக்கும் போது இந்த இடத்துல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிளேஸ் பண்ணிருப்பேன். ஆனா நீங்க 2 நெக்குமே டீப்பா இருந்து தைக்க போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டைரக்டா உங்க பேட்டர்னை வச்சிடணும். வச்சுட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ண போறீங்க. இந்த இடத்துல நீங்க கேப்பே கொடுக்க வேணாம், அப்படியே கிராஸ் வைக்க போறீங்க. அதே மாதிரி தான் 2 மார்ஜினும் கிராஸா வைக்க போறோம். வச்சுட்டு மார்க் வந்து நமக்கு எப்படி வருதோ அதை மார்க் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் கீழே இது நம்மளுக்கு டீப் நெக்ன்றதுனால எவ்வளவு மைனஸ் ஆகுது பின்னாடி அப்படின்றத பாருங்க. இப்போ இங்க எவ்வளவு மைனஸ் ஆயிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எவ்வளவு கேப் வருது அப்படின்றத பாருங்க. எனக்கு 1.25 இன்ச்சஸ் வருது. இப்போ அந்த 1.25 இன்ச்சோட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி
இங்க மார்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதை இங்க நான் பண்ணிக்கிறேன். இந்த லைன் எவ்வளவு கிராஸ் போதோ அதை கிராஸ் வரைஞ்சிட்டு இந்த லைனை ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போறோம். இது வந்து இங்க தான் டச் ஆகுது. ஓகேவா? இது வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லாததுனால இந்த அளவுக்கு கிராஸ் போய் நமக்கு இதுதான் இப்போ ஃபைனல் லைன். இந்த ஃபைனல் லைன்ல இருந்து உங்க பேக் பெல்ட் எவ்வளவு சொன்னோமோ அதை வந்து மார்க் பண்ண போறோம். நான் வந்து 4 inches பேக் பெல்ட் சொல்லியிருந்தேன். ஸோ 4 inch பிளஸ் 1 inch கொடுத்து 5 inch இங்க மார்க் பண்ணிக்கணும். நீங்க இங்க எவ்வளவு பேக் பெல்ட் வச்சிருந்தீங்களோ அது கூட பிளஸ் 1 inch கொடுத்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிற லைன். இங்க ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணிட்டு நெக் வித் கிடைச்சிருக்கோம் இல்லையா? அந்த நெக் வித் எவ்வளோன்னு பாருங்க. எனக்கு இங்க 2.75 வந்திருக்கு. இப்போ இங்க கீழே மார்க் பண்ணணும். 2.75 வைக்கலாம், இல்ல உங்களுக்கு அதை விட ப்ராடா வேணும்னு நினைச்சாலும் அதை வைக்கலாம். நான் இங்க ஒரு 3.25 மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 inch எக்ஸஸா கொடுத்து மார்க் பண்ணிருக்கேன். இந்த ஆர்ம் ஹோல்ல வந்து இது கூட அழகா கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த மாதிரி இது கிராஸ் போகும். இப்போ நம்ம இந்த லென்த்தை மெஷர் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இங்க 14 inches தான் இருக்கு. இந்த 14ல 1 inch போனா எவ்வளவு கிடைக்கும்? 13 inches தான் கிடைக்கும். இப்போ நீங்க பேக் லென்த் எவ்வளவு எடுத்தீங்க அப்படின்றத பாருங்க. நான் வந்து பேக் லென்த் எடுத்தப்போ எனக்கு 13.5ல இருந்து 14 inches தான் வந்துச்சு. ஆனா இங்க எனக்கு 1 inch சீமிங் அலோன்ஸ் மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா 13 தான் வருது. ஒரு 1/2 inch கம்மியா தான் வருது. ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இது டீப் நெக். உங்களுக்கு பேக் லென்த் எவ்வளவு எடுத்தீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியா வரதா செய்யும். ஆனா நீங்க வேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா தைச்சிட்டு பர்ஃபெக்டா நீங்க எங்க மெஷர் பண்ணீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளேஸ் ஆகிடும். இப்போ நான் ஒரு க்ளோஸ் நெக் பிளவுஸ் போட்டிருந்தேன் இல்லையா? அந்த பிளவுஸ்க்கு பேக் லென்த் நான் எடுக்காம விட்டுட்டேன் அந்த வீடியோல. இந்த வீடியோல நான் உங்களுக்கு அதோடைய பேக் லென்த்தை எடுத்து காட்டுறேன். இங்க வந்து நான் பேக் லென்த் வந்து 13ல இருந்து 14 இருந்துச்சு அப்படின்றது மெஷர் பண்ணியிருந்தேன். அதை வந்து இப்போ நான் மெஷர் பண்ணா 14.75 கிட்ட இருக்கு. இதுல 1 inch மைனஸ் பண்ணிட்டா 13.75 எனக்கு ரெடியா கிடைக்கும். அப்போ 13ல இருந்து 14க்குள்ள இந்த பேட்டர்ன்ல எனக்கு வந்துருச்சு. ஏன்னா இது ரெண்டுமே க்ளோஸ் நெக். ஆனா டீப் நெக் தைக்கும் போது நீங்க எடுத்த பேக் லென்த்தை விடவே ஒரு 1/2 inch கம்மியா தான் கிடைக்கும். ஆனா அந்த கம்மியா ஆனது உங்களுக்கு தைச்சிட்டு வேர் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இந்த பேக் பேட்டர்னையுமே இங்க ஒரு 1/4 inch சொன்னேன் இல்லையா கிராஸ் லைன், அதை இங்க மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், நம்ம வேற வேற ஷோல்டர் வச்சிருந்தோமே அப்போ எப்படி வந்து 2 பேட்டர்னுமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் ஷோல்டரோ இல்லை நெக் வித்தோ பார்க்கவே கூடாது. அது பதிலாக இந்த ரெடி ஷோல்டர் தான் நீங்கள் பார்க்கணும். ஃப்ரண்ட்டோட ரெடி ஷோல்டரும் உங்கள் பேக்கோட ரெடி ஷோல்டரும் கரெக்டாக இருக்கான்றதை மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக இருக்குது. நமக்கு அது மட்டும் தான் முக்கியம். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ண போகிறது இந்த ஷோல்டரை தான். ஓகே, நெக் வித் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இதை நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த அளவு தான் என்கிட்ட ஃபேப்ரிக் வந்து இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு 40 சென்டிமீட்டர், அதாவது ஒரு 1/4 மீட்டரை விட கொஞ்சம் அதிகமாக தான் என்கிட்ட இருக்கு. இந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வச்சு நீங்க ஷார்ட் ஸ்லீவ்ஸும் வரையலாம், எல்போ ஸ்லீவ்ஸும் உங்களால வரைய முடியும். ஆனா ஷார்ட் ஸ்லீவ்ஸ் வரையறதா இருந்துச்சுன்னா மிச்ச ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்போ ஸ்லீவ்ஸ் வரையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்போ ஸ்லீவ்ஸ் வந்து இங்க ஃபுல்லா பத்தாது. எப்படி இருந்தாலும் நம்ம ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ்ஸா வரைஞ்சு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் பேக்கோடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 1/2 inch, சைடில் ஒரு 1/2 inch விட்டுட்டு அதுக்கப்புறமா மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 9.9 inches கிட்ட வருது. இங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நான் மெஷர் பண்ணோம். ஓகே, இது வந்து சீம் அலவன்ஸ், இதை வந்து நான் மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு அது வரைக்கும் பார்த்தா 4.4 inches தான் வருது. இதை வந்து விட்டுடணும். பிரின்சஸ் கட்டுக்குமே நம்ம 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை விட்டுட்டு அப்புறமா தான் கீழே 1/2 inch மார்க் பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும். 4.4 வந்து வச்சுட்டு 9.25 தான் வருது. நான் அதையும் மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வரைய போகிறோம். ஸ்லீவ்ஸ் வரையறதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக்கை வந்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்லீவை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஷார்ட் ஸ்லீவ்ஸ் வரைய போகிறதுனால நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்போ ஸ்லீவாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி எல்போ ஸ்லீவ்ஸ்க்கு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே நான் ஸ்லீவ் பண்ணுறதுக்கு வந்து மேஜிக் ஸ்லீவ் மேக்கரை யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு மேஜிக் ஸ்லீவ் மேக்கர்னா என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே இதை பற்றி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை வச்சு உங்களால் ஸ்லீவை வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் வரைஞ்சிட முடியும். அதை வச்சு தான் நான் இன்னைக்கு ஸ்லீவ்ஸ் வரைய போகிறேன். நான் வரைகிறது ஷார்ட் ஸ்லீவ்ஸ். ஓகே, என்னுடைய ஸ்லீவ் லென்த் வந்து நான் 4.5 inches வச்சுக்க போகிறேன். அதனால 4.5 + 1 inch கொடுத்து 5.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னுடைய மேஜிக் ஸ்லீவ் மேக்கர் இங்கே எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோடைய ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நான் வரைஞ்சிக்க போகிறேன்.
இந்த லென்த்தை வந்து மார்க் பண்ண போகிறோம். லென்த் எப்படி மார்க் பண்ணணும்னா, உங்களுடைய லென்த், ஸ்லீவோடைய லென்த் எவ்வளோ அப்படின்றத பாருங்க. என்னோடது 4.5 inches. நான் என்னுடைய ஸ்லீவ் லென்த் ரெடியாக வச்சிருக்கேன். அந்த 4.5 inches-ஐ 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ 2.25 அந்த ஆன்சர் எடுத்து இந்த இடத்துல உங்கள் இன்ச் டேப்பை வச்சு இங்கே ஒரு மார்க் கொடுக்க போறீங்க. ஓகேவா? அந்த மார்க்கையும் இங்கே நம்ம ஸ்லீவ் லென்த்தாக சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மார்க்கையும் சேர்த்து ஒரு லைன் வரையணும். ஸ்ட்ரெயிட் லைன் வராது, ஸ்லீவ் எப்பவுமே ஷார்ட்டாக இருந்தால் கிராஸாக தான் வரும். அந்த கிராஸ் லைனை வந்து நான் கொஞ்சம் இங்கே வந்து கர்வ் ஆக்கிக்கிறேன். ஓகேவா? இல்லைனா ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸாக இருக்கும் நம்ம தைச்சு முடிச்சதுக்கப்புறமா. ஸோ நான் இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் மாதிரி பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஆர்ம் ஹோல் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத இங்கே ஸ்லீவில் மார்க் பண்ணோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை வந்து மெஷர் பண்ணிட்டு அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்க போகிறேன். பேக்குக்கு எனக்கு 9.9 inches வந்துச்சு. அந்த 9.9 inches-ஐ இப்போ நான் இங்கே மார்க் பண்ணிக்க போகிறேன். 1/2 inches கீழே வச்சு தான் இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து எனக்கு 9.25 வந்துச்சு. அதையும் நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போது இது ரெண்டுத்தோடைய மிட் பாயிண்ட் எடுக்கணும். எனக்கு இங்கே 0.6 inches இருக்குது. அதோடைய மிடில் நான் 0.3 inches-ஐ மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மார்க்லேருந்து 1.5 inches உள்ளே வைக்கணும். இந்த 1.5 inches வந்து நம்மளுடைய மார்ஜின். ஓகேவா? நீங்கள் 2 inches மார்ஜின் கொடுத்துருந்தீங்கன்னா 2 inches இங்கே மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்லீவ் ரவுண்டு. என்னுடைய ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 12.5 inches வருது. அந்த 12.5 inches-ஐ நான் 2ஆக டிவைட் பண்ணி இங்கே 6.25 மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னுடைய மார்ஜின். இப்போ இந்த ரெண்டு லைனையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரிமைனிங் என்கிட்ட இந்த மாதிரி ஃபேப்ரிக் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஹூக் அண்ட் ஐ ஸ்டிச் பண்ண எடுத்துக்கலாம். இல்லை நெக்கை வந்து நீங்கள் பயஸ் டேப் வச்சு திருப்பி அடிக்க போகிறதா இருந்தால் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணேன் இல்லையா, அதுலேயுமே சைடில் எனக்கு நிறைய ஃபேப்ரிக்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது. இப்போ வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்லீவை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 பர்ஃபெக்டான ஸ்லீவ்ஸ் வந்து கிடச்சிடும். நம்ம ஃப்ரண்ட்டு, பேக்கு, அப்புறம் ஸ்லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் யூஸ்வலாக எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். நான் என்னோட மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸோடு வச்சே கட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பிரின்சஸ் கட்டை கட் பண்ணும்போது க்ராஸாக வைக்காமல் அந்த மார்ஜின் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சே தான் கட் பண்ணணும். ஓகே? நீங்கள் வந்து க்ராஸாக வைக்கணும் அப்படின்லாம் நினச்சி கட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். பாய்.